गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. 12வது அத்தியாயம், 12வது ஸ்கந்தம். சூதர் சௌனகாதி ரிஷிகளுக்கு இதுவரைக்கும் அவர் சொன்ன பாகவதத்தை அப்படியே சம்மரைஸ் பண்ணி சொல்லிட்டு, ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணினாலும் பகவத் பக்தி இல்லாட்டா அது சோபிக்காது. எப்போவுமே பகவானுடைய பாதார விந்தங்களில் நம்ம மனசு இருக்கணும். அபிஸ்மிருதி கிருஷ்ண பதார விந்தையோ க்ஷிணோதி அபத்ராணி சமம் தனோதிச்சம். அதனால் நமக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டால், நமக்கு வர அபத்ரங்கள் கஷ்டங்கள் போகும், மனசு சாந்தி அடையும். அதுதான முக்கியம். சத்வஸ்ய சுத்திம் பரமாத்ம பக்திம் ஞானஞ்ச விஜான விராகயுக்தம் யூயம் த்விஜாக்ர பத பூரிபாகா யஸ்வதி ஆத்மனி அகிலாத்மபூதம். ஏ பிராமண சிரேஷ்டர்களே, நீங்கள் மகாபாகியசாலிகள். ஏன்னா நீங்கள் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி உங்கள் மனசை சுத்தியாக்கிட்டு, சத்வச சுத்திம், அந்த சுத்தியான மனசில் பக்தி பண்ணுறீங்க. பரமாத்ம பக்தியம் ஞானஞ்ச விஜான விராகயுக்தம். மனசு சுத்தி இருந்தால் தான் நமக்கு பக்தி திடமாகும்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த பரமாத்ம பக்தி உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எல்லாருடைய ஆத்மாவிலையும் இருக்கக்கூடிய அந்த பகவானை எப்போவுமே மனசில் வச்சுருக்கேன். நாராயணம் தேவம் அதேவமீசம். நாராயணன் யார் தெரியுமா? அவனுக்கு தேவன் கிடையாது, தேவோதி தேவன். தேவம் அதேவம் ஈசனவன். அஜஸ்ரபாவா பஜதா விவேசிய. அவனை நீங்கள் மனசில் வச்சு தியானம் பண்ணி எப்போவுமே பகவத் சிந்தனையாக இருக்கேளே. எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வருது. செங்காலி விரதத்தில் முத்தண்ணாவாள் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவருக்கு இந்த ஜனவரி மாதம் எப்போவுமே இந்த ஆராதனை பண்ணுறது உண்டு. அந்த வம்சத்தில் வந்தவர் தான் நம்ம செங்காலி அனந்தராம தீட்சிதர். இப்போது பஜனையெல்லாம் பண்ணக்கூடிய இந்த விட்டல்தாஸ் மகராஜ்னு சொல்லக்கூடிய இந்த கோவில்லாம் கட்டியிருக்கார் இல்லையா, பாண்டரங்கனுக்கு அவர். அப்போ அந்த பெரியவா சொல்லுவாளாம், முத்தண்ணாவாள் எங்கள் அப்பாலாம் சொல்லுவாள், நான் இத்தனை ஜபம் ஹோமம் தபஸு எல்லாம் பண்ணதுக்கு பலன் இந்த பகவன் நாமா சொல்கிறது. பகவன் நாமா சொல்கிறதுக்கு அவ்வளவு குவாலிஃபிகேஷன், இட் இஸ் நாட் தட் ஈஸி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்ப வருஷம் இருந்தாலாம். இந்த இடத்துல முத்தண்ணாவாள் சிவநாமம் பண்ணுவாள், இந்த இடத்துல முத்தண்ணாவாள் ஹரிநாமம் பண்ணுவாள், அங்கே நான் உட்கார மாட்டேன் அப்படின்பாளாம். இன்றைக்கி அந்த சென்னையெல்லாம் இருக்குது, சேங்காலத்தில் போனால் தெரியும். ஏன்னா ஞாபகம் வந்தது, நாராயணம் தேவம் அதேவம் ஈசம் அஜஸ்ரபாவா பஜதா விவேஸ். அகம் ச சம்ஸ்மாரித ஆத்மதத்துவம் ஸ்ரோதம் புராமே பரமர்ஷிவக்திரே பிராயோபவேசே நிருபதே பரீட்சிதः சதஸ்ய ரிஷீணாம் மகதாஞ்ச சன்வதாம். ஏ சௌனகாதி ரிஷிகளே, நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன். நீங்கள்லாம் என்னை கூப்பிட்டு கதை சொல்லுன்னு சொன்னீங்களே, எனக்கு பகவானுடைய ஸ்மரணத்துக்கு நீங்கள் ஹேத்துவாக இருந்தீங்க இல்லையா? அந்த பரீட்சித்து மகாராஜா பிராயோபவேசம் பண்ணிட்டான், தட்சகன் 7ஆம் நாள் கழிக்க போகிறான். அப்படின்ன போது அந்த பெரிய சதஸில் நம்ம சுகாச்சாரியாள் இந்த பாகவதத்தை பொழிஞ்சாலே ஒரு மூலையில் உட்காண்டிருந்தேன். நான் கேட்டேன்,
சதஸ்ய ரிஷீணாம் மகதாஞ்ச ஸ்ருண்வதாம். மகத்தான ரிஷிகள், பெரிய சதஸு. ஏதத் கதிதம் விப்ராக கதனீயோரு கர்மணகாம் மகாத்மம் வாசுதேவஸ்ய சர்வாசுப விநாசனம். அதை நான் கேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாசுதேவனுடைய இந்த மகாத்மியத்தை யார் கேட்குறாளோ அவளுக்கு அசுபங்கள்லாம் நாசமாயிடும். அப்படின்னா சுபம் வரும்னு அர்த்தம். ஏவம் ஸ்ராவையே நித்தியம் யாமக்ஷணம் அனன்யதே ஸ்ரத்தாவான் யோ அனுஸ்ருணுயாதே புனாதி ஆத்மானம் ஏவசகம். தினம் இந்த கதையை நீங்களாம் கேட்குறீங்க இல்லையா, ஆத்மா சுத்தி அடைகிறது அப்படிங்க. ஸ்ரத்தாவான்யோ அனுஸ்ருணியாது. அதில் என்ன பெனிஃபிட்னா ஆத்மா புனாதி ஆத்மானம் ஏவசகான்னு. அப்புறம் என்னென்ன டேட்டில் கேட்டால் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறார். துவாதசியாம் ஏகாதசியாம் வா ஷண்மன் ஆயுஷ்மான் பவேத். துவாதசிலையோ ஏகாதசிலையோ கேட்டால் நல்ல ஆயுஷ்மானாக இருப்பாளாம். படதி அனஸ்தன்னி பிரயதா ததோ பவத்ய பாதகிம். எம்டி ஸ்டமக்கில் கேட்டால் அவளுக்கு பாவமெல்லாம் போயிடுமாம். புஷ்கரே மதுராயாஞ்ச துவாரவத்யாம் யதாத்மவானே உபோஷ சம்ஹிதாமேதாம் படித்வா முச்சதே பயாத்தே. சில இடங்களில் போய் இந்த பாகவத்தை பாராயணம் பண்ணினா ரொம்ப க்ஷேமங்கிறார். எங்கன்னா புஷ்கரம்ங்கிறது அஜ்மீர் பக்கத்தில் இருக்குது. நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிக்கனன் ஜெய்ப்பூரில் சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறது அடிக்கடி புஷ்கரம் போவேன். புஷ்கரத்துலேயே தங்கியிருந்து இந்த பாகவத்தை படிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு பகவான் பண்ணி கொடுத்தார். மதுராயாம், எல்லாருக்கும் நார்த்து மதுரா தெரியும், கிருஷ்ணனுடைய ஜன்மஸ்தானம் இல்லையா, அங்கேயும் போய் படிக்கக்கூடிய ஒரு சான்ஸு எனக்கு கிடைச்சிது. துவாரவத்யாம் யதாத்மவானே. ராஜ்கோட்டில் ஜோனல் மேனேஜராக இருக்கிறத அடிக்கடி துவாரகை போவேன். கிருஷ்ணனுடைய அழகான ஸ்வர்ண பாதுகை எடுத்து என் தலையில் வைப்பா. அதனால தான் இன்றைக்கி பாகவதம் சொல்லக்கூடிய இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சது. அதனால் அங்கே படித்தாலும் அங்கேயும் நம்ம பாகவதம் படிச்சிருக்கோம். உப்போஷதம் இதாமேதாம் படித்வா முச்சதே பயாத்தே. ஜென்ம சம்சார பயத்துலேருந்து நமக்கு இப்போது பயம் போயிடுது. தேவதா முனைய சித்தாம் பிதரோ மனவோன்று பாகா யச்சந்தி காமான் கிருணதா சின்வத்தோ எஸ்ஸி கீர்த்தனாத்தையும். இப்போ நாம் இதெல்லாம் கேட்டோன்னா தேவாள்லாம் சந்தோஷப்படலாம், முனிவர்கள்லாம் சந்தோஷம், சித்தாள்லாம் நம்ம பித்ருக்கள் மேல் லோகத்துலேருந்து ஆகா நம்ம குழந்தை பாகவதம் கேட்குறான் அப்படின்னு சந்தோஷப்படலாம். ரிச்சோ யஜும்ஷி சாமானி த்விஜு அதீத்தானி அனுவந்ததே மதுகுல்யா கிருதகுல்யா பயக்குல்யா சதத்பலம். ஒரு வேதம் சொன்னால் ஒரு பெனிஃபிட்னு இருக்கு. உனக்கு மதுகுல்யான்னு பேர், உனக்கு ஒரு கிருதகுல்யான்னு பேர், பயக்குல்யான்னு பேர். இதெல்லாம் சேர்த்து நம்ம பாகவத்தை கேட்டால் நமக்கு உண்டு. புராண சங்கீதாம் ஏதாம் ஆதித்ய பிரயதோ த்விஜகா புரோக்தம் பகவதாயு தத்பதம் பரமம் ரஜேதிம். இந்த புராண சங்கீதையை கேட்டால் பிராமணன் நல்லபடியாக பரமம் ரஜேதி அப்படின்னு சொன்னார். அவர் வைசியாளர் இருந்தால் நிறைய பணம் கிடைக்குமா. விப்ரகா அதீத்யா புனியான் பிரக்யாம். ராஜாவாக இருந்தால் நான் பெரிய ராஜ்யம் கிடைக்குமா. ராஜன்யோது அதிமேகலம் வைசியகா நிதிபதித்துஞ்ச சூத்ரகா சுத்தியேத பாதகாதி. இப்படியெல்லாம் பல ஸ்ருதி சொல்கிறான். காளிமல சம்ஹதி காலனோ கிலேசோம் ஹரிரித்ரத்த கீயத்தே கீயபீட்டம் ஏகது புனர் பகவான் அசேஷமூர்த்தியே பரிபட்டித்தோ அனுபதம் கதா பிரசங்கையும். கலிதோஷம் எல்லாம் ஹரிங்கக்கூடிய அந்த பகவானுடைய சரித்திரத்தை கேட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு
கடைசியில் ஏந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறார். யாருக்குன்னா தன்னுடைய குருவான சுகருக்கு. ஸ்வசுக நிபுர்த சேதாக தத்யுதஸ்தான்யபாவகாபி அஜிதருச்சர லீலா கிருஷ்ணசாரஸ்ததேயம் व्यतनुत कृपया यका तत्त्वदीपं पुराणं तम् अखिलविजयनग्नं व्याससूनुं நதோஸ்மி அப்படின்னா நமஸ்காரம் பண்ணுறேன். யாரை? வியாசருடைய பிள்ளைய வியாசசூனும். ஏன்னா வியாசர் தான் இது ரச்சனை பண்ணார். சுகர் சொல்லி கொடுத்தார் இல்லையா? எல்லாருடைய ஆத்மாலையும் இருக்க பிரம்மீபூத அளவா அகில விஜயனக்னம் கிருப்பையால் சொல்லி கொடுத்தான். வியதனுத கிருப்பையா யகா தத்துவதீபம் புராணம். இப்படி இந்த பாகவதத்தை எனக்கு அந்த மகானுடைய அனுகிரகத்தால் கிடச்சிது. நீங்கள்லாம் சொல்ல சொன்னேன், நானும் சொன்னேன். நீங்கள்லாம் பரம பாக்கியசாலிகள். எப்போவுமே பகவான் உங்கள் மனசை வச்சுருக்கேள் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி அத்தியாயம் 13வது நான் சொன்னேனே சம்மரி நாளைக்கு சொல்கிறேன். என்னோடய சம்மரியை சொல்லி என்னுடைய ஒரு வந்தனோபச்சாரத்தெல்லாம் சொல்லணும். அது நான் நாளைக்கு சொல்கிறேன். முதல்ல இதை பாகவதத்தை பூர்த்தி பண்ணுவோம். என்ன எப்படி இவா சொல்லியிருக்கான்னு பார்த்துருக்கோம். அசத்ரயோதசோத்தியாய சோதோவாச்ச எம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதகா ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவையே வைதை சாங்கபதக்ரமோபனிஷதையே காயந்தி யம் சாமகாகாம் ஜானாவஸ்திதத்கதேன மனசாம் பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமகம். எந்த பகவானுடைய நிஜமான சுரூபத்தை யாருமே தெரியல. எம் பிரம்மாவுக்கு தெரியாது, வருணனுக்கு தெரியாது, இந்திரனுக்கு தெரியாது, மருத்துக்கு தெரியாது. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார். திவ்யமான ஸ்தோத்திரங்கள். வேதங்களுக்கே தெரியாது, உபனிஷத்துகளுக்கே தெரியாது. தியானாவஸ்தித தத்கதேன மனச யோகிகள்லாம் தியானத்தால் அந்த பிரம்மத்தினுடைய எண்டு என்னன்னு தெரியாது. எஸ், தட் மீன்ஸ் யூ கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் த பிரம்மம் இன் இஸ் டோட்டாலிட்டிங்கிறார். எஸ்யாந்தம் விதுகு சுரனோ அசுரனோ யாருக்கும் தெரியாது. தேவாய தஸ்மை. ஏன் தெரியாதுன்னா எண்டே இல்லை, இருந்தால் தானே தெரியறதுக்கு. அதனால் பிருஷ்டே பிராமியத மந்த மந்தரகிரி கிராவாக்ர கண்டூயனா நித்ராலோகாம் கமட கிருதேர் பகவத சுவாச நிலாபாந்துவகா எஸ் சம்ஸ்கார கலானவர்த்தவசாம் வேலா நிபேனாம் வசாம் யாத்தாயாத்தம் ஆத்தந்திரித்தம் ஜலநிதேர்நாத்யாபி விஸ்ராமிதே. ஏய் சூதர் சொல்கிறார், ரிஷிகளே இன்றைக்கும் பாருங்கோ அலை ஓச்சலே இல்லை, அலை அடிச்சுட்டே இருக்கு இல்லையா? யாத்தாயாத்தம் அத்தந்திரித்தம். இதுக்கு என்ன காரணம்? பகவான் கமட ரூபியாக சுவாசம் விட்டது தான் காரணம். அப்படின்னாக்க சுவாமி அமிர்தம் முதனும் போது ஆமையாக அவதாரம் பண்ணி பூமியை தூக்கினார் இல்லையா? அந்த மந்திர மலையை தூக்கினார் இல்லையா? அப்போ அந்த கமட ரூபியாக அவர் விட்ட மூச்சு இன்னும் அடிச்சுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புராணங்கள்லாம் எடுத்து லிஸ்ட்டு கொடுக்குறார். புராண சங்கியா சம்பூதிம் அஸ்ய வாச்ச பிரயோஜனேம் தானம் தானஸ்ய மகாத்மியம் பாடாதே நிபோதம். இந்த புராணங்களை தான் தானம் பண்ணாலே விசேஷமாக. பிராமம் தசசகசிராணி, பிராமங்க கூடிய புராணம் தசசகசிராணி 10,000 ஸ்லோகம் இருக்கான். பாத்மம் பஞ்சோனஷ்டி 65,000 ஸ்லோகம் இருக்கான் பாத்மத்தில். ஸ்ரீ வைஷ்ணவம் திரையோவிம்சத்தே 23,000 ஸ்லோகமாக விஷ்ணு புராணம். சதுர்விம்சதி சைவேகம் சிவபுராணத்து 24,000. தச அஷ்டௌ ஸ்ரீ பாகவதம் 18,000 ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதம். நாரதம் பஞ்சவிம்சதி 25,000 ஸ்லோகம் நாரத புராணம்.
மார்க்கண்டன் பகவானஞ்ச 9 ஸ்லோகம் மார்க்கண்டேயரோடது. தச பஞ்ச சதுசதம் இப்படி சொல்லிகிட்டே பண்ணால் சதுர்தச பவிஷ்யம் சாதா பஞ்சஸ்தானச்ச தசாட்டோ பிரம்ம விவர்த்தம் லிங்கம் ஏகாசேது சதுர்விம்சி வாராகம் ஏகாசீதி சகசிரகம் ஸ்காந்தம் 1,00,000 ஸ்லோகம் இருக்கான் ஸ்காந்தத்தில். ததா ஜெய்கம் வாமனம் தசகீர்த்தம் இதிலே எல்லாத்துடைய லிஸ்டேன்னு சொன்னால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் இருக்குது. இதை சொல்லி முடிச்சுட்டு நாம் அப்புறம் நம்மளுடைய வந்தனம் பச்சாசம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தவன் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ஸ்ரீமத் பாகவத புராணம் 18,000 ஸ்லோகம். 18 புராணங்களும் சேர்த்து மொத்தம் 4,00,000 ஸ்லோகம். ஏவம் புராண சந்தோக 4,00,000 உதாகிருதா அப்படின்னு சொல்கிறார். அதில் பாகவதம் 18,000. இந்த அது ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இதிகாசம், அது இதில் வராது. இந்த பாகவதத்தில் பிரதானமாக என்ன சொல்லியிருக்குன்னா, ஆதினா பிகினிங், மத்தியம்னா நடுவு, அவசானம்னா எண்டு. ஆதி மத்தியாவசானேஷு வைராக்கியான சம்யுதம். வைராக்கியம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வைராக்கியம்னா உலகத்தில் உள்ள மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸில் நமக்கு ஒரு டிட்டாச்மெண்ட் வரணும். அப்படின்னா எங்கே அட்டாச்மெண்ட் வரணும்னா பகவான்கிட்ட. ஹரி லீலா கதாவிராதம் நந்திதே சத்சுரம், அதில் தான் ஆனந்தத்தை கொடுக்கும். அமிர்தம் ஹரிலீலா கதாவிராத அமிர்தா நந்தித சத்சுரங்கிற எல்லா வேதத்தையும் சேர்ந்து கடைஞ்செடுத்தால் அதுதான் பாகவதம். சர்வ வேதம் தசாரம் யதே பிரம்மாத்மைகத்வர்ஷணம். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது நமக்கு உதவியாக இருக்கு. வஸ்து அத்விதீயம் தன்னிஷ்டம் கைவல்யைக பிரயோஜனம். அத்தியாத்ம வித்தியை சொல்கிறது இது கேட்கறதுனால என்னென்ன சார் புண்ணியம் அப்படின்னா மோட்சம், கைவல்யம், அதுதானே அல்டிமேட்டாக எவ்ரிபடி வான்ஸ். அதனால் சாதாரணமாக உனக்கு பிள்ளை பிறக்கும், கல்யாணம் ஆகும், உனக்கு வீடு கிடைக்கும், உத்தியோகம், அதை மாதிரி சொல்லலை. கைவல்யத்தை தான் கைவல்யீக்க பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறேன். யார் இது ஒரு சிம்மாசனத்தில், ரத்ன சிம்மாசனத்தில் வச்சு அந்த சிம்மாசனத்தோடு இது தியானம் பண்ணாலோ அது ஒரு பௌர்ணமி இன்னைக்கு அவளுக்கு பரமகதியாம். பிரௌஷ்டபத்யாம் பூர்ணமாசாம் ஏம சிம்ம சமன்விதம் ததாதியோ பாகவதம் சயாதி பரமம் கதிம். இன்றைக்கி கோல்டு வைக்கிற விலைக்கு நடக்காது. மானசீகமாக பண்ணலாமே, இல்லை கையால் பண்ணலாமே. பகவான் நமக்கு 4 பேருக்கு இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை வாங்கி கொடுத்தா ரொம்ப விசேஷம். ஆனால் படிக்கிறவளாக இருக்கணும். எங்கள் ஒரு குருஜி இங்கே இருக்கார், அங்கே சப்தாகம் பண்ண அவருக்கு 108 பாகவதம் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசையாக இப்போ ஜனவரியில் வாங்கி கொடுக்குறாரு எல்லாருக்கும். அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை நம்ம செய்யலாம். ராஜன் தேதாவது ஞானி புராணானி சங்கணே யாவன்ன தசதே சாட்சா ஸ்ரீமத் பாகவதம் தான். நீ மற்ற புராணம்னா படிப்பா வேண்டாங்கல்ல. ஆனால் ஸ்ரீமத் பாகவத்தை படித்த பிரமா இதில் உள்ள ருச்சி வேறு எதுலேயும் வராது. ஏன்னா சர்வ வேதாந்த சாரம் கீ ஸ்ரீ பாகவதம் இஷ்யதே தத் ரசாமிருத திருப்தஸ்ய நாண்யத்ரஸ்ய குச்சிதம். நல்ல பாதாங்கீரை சாப்பிட்டவன் தண்ணி சாப்பிடுவனாடா, அந்த மாதிரி எல்லா வேதாந்த சாரம் முதல்ல இருக்கே. அந்த ரசத்தை குடித்தவனுக்கு வேறு எதுலேயும் டேஸ்ட் போகாது. இன்னொரு உதாரணம் சொன்னேன், கேட்டுக்கோம். நிம்னகானாம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதாம் வைஷ்ணவானாம் யதா சம்பூ புராணானாம் இதம் தசாம். எத்தனையோ நதிகள் இருக்குது, ஆனால் அது கங்கேன்னு இன்றைக்கி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் டாப்பாக இருக்கு.
எப்படி நதிகளுக்குள்ள கங்கை வசத்தியோ தேவானாம் அச்சுதோ யதாம், எத்தனையோ தேவாள் இருக்கா. அது நம்ம அச்சுதன் இருக்கானே, அச்சுதன்னா தன்னுடைய பக்தனை நழுவ விட மாட்டான். தன் ஸ்வபக்தா நச்சாவைத்தி இது அச்சுதா அப்படின்பா. அந்த அச்சுதன் எப்படியோ வைஷ்ணவாளுக்குள்ள ரொம்ப சத்திய சிவபெருமா. வைஷ்ணவானம் யதா சம்புகோ. இது புரியலையே சார் அப்படின்னா, பாகவதம் ஃபுல்லாக சொல்கிறது. இது சிவபெருமான் பல இடத்துல சொல்லியிருக்கார். நீ எங்கே விஷ்ணுவை உபாசனை பண்ணுறியோ அங்கே நான் இருக்கேன், எனக்கு அதுதான் பரம பிரீத்தி அப்படின்னு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்க காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் கனெக்ஷன். முதல்ல ராமேஸ்வரம் போயிட்டு தான் நம்ம அப்புறமா காசிக்கு போகிறோம் இல்லையா. அதனால் இங்கேருந்து மண்ணை எடுத்துன்னு அங்கே போயிட்டு அங்கேருந்து கங்கையை கொண்டு இங்கே அபிஷேகம் பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயத்தை பெரியவாள்லாம் நமக்கு பண்ணி வச்சுருக்காங்க. வைஷ்ணவானாம் யதா சம்போகும் புராணானாம் எதும் சசாம். அப்படி எல்லா புராணங்களுக்குள்ள நம்ம பாகவதம் இருக்கு. க்ஷேத்ராணம் செய்வ சர்வேஷாம் யதா காசி அனுத்தமம். எத்தனை க்ஷேத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க, காசிக்கு ஈக்குவலாக வராது. அந்த காசி தான் அதுக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது, அனுத்தமா அப்படிங்க. அப்படி க்ஷேத்திரங்களுக்கு அது மாதிரி ததா புராணம் ஸ்ரீமத் பாகவதம் விஜாகம். ஏ சௌனகாதி ரிஷிகளே, ஏ பிராமணாலே, அப்படியாக்க இந்த ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவானாம் பிரியம் யஸ்மின் பார்மகம் சமேகமமலம் ஞானம் பரம் கீயதே தத்ர ஞான விராக பக்தி சகிதம் நைஷ்கம்யம் ஆவிஷ்கிருதம் தஸ்ருண்வன்னே விபட்டன்னே விசாரணபரகா பக்தியா விமுச்சே நரகம். இந்த பாகவத புராணங்கிறது பரம சுத்தமானது. இது வைஷ்ணவாளுக்கு ரொம்ப பிரியமானது. இன்ஃபேக்ட் வைஷ்ணவாளுக்கே ஒரு தனமே பாகவதம் தான். எஸ்மின் பாரமகம் சமே கமமம். இதை சொல்லிக் கொடுத்த பரமஹம்சால் ஹேண்டில் பண்ண வேண்டியது. ஏன்னா ஞானத்தை உபதேசம் பண்ணுது. ஞானம் பரம் கீயது தத்ர ஞான விராக பக்தி செய்யம். ஞானமத்திரம் இல்லை, வைராக்கியமத்தில் பக்தி, இதெல்லாம் சேர்ந்துருக்கு. நைஷ்கம்யம் ஆவிஷ்கிருதம். நீ எந்த கர்மா பண்ணாலும் எனக்குன்னு பண்ணாத பகவானுக்கு பண்ணுங்கிறத நைஷ்கம்ய சுதம். இதை கேட்டாலே புண்ணியம். கேட்டுவிட்டு அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் கூட மேலே போனோம் இல்லையா. இதை பாகவதம் படிக்கணும். இப்போ நிறையா ஸ்திரீகள் எங்கிட்ட சொல்கிறா, நாங்கள் ஆன்லைனில் படிக்கிறோங்க. இதை படிக்கவங்க கூட இந்த ஆசை இருக்கிற விபட்டன்னு. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணணும். பாகவத்தில் இப்படி சொல்லியிருக்கிறேன், அப்படி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு முதல்ல கேட்கணும். கேட்டப்புறம் படிக்கணும். படித்தப்புறம் டிஸ்கஸ் பண்ணணும். விசாரணை பிறகா இப்படிலாம் பண்ணால் நமக்கு முக்தி கிடைக்கிறது. பக்தியா விமுச்சே நரகம் கஸ்மை ஏன விபாசித்தோயமுதலோ ஞான பிரதீப புராம் தத்ரூபேண ச நாரதாய முனையே கிருஷ்ணாய தத்ரூபிணாம் யோகீந்திராய தத் ஆத்மநாத பகவத்ராதாய காருண்யதம் தச்சுத்தம் விமலம் விஷோகம் அமிர்தம் சத்யம் பரம் தீமஹி. பாகவதமே ஆரம்பமே சத்தியம் பரம் தீமகின்னு ஆரம்பித்தார். முடிக்கிறதும் சத்தியம் பரம் தீமகின்னு முடிக்கிறார். என்ன சொல்கிறார்னா, நாராயணன் தன்னுடைய நாபி கமலத்திலேருந்து வந்த பிரம்மாவுக்கு முதல்ல பாகவதத்தை உபதேசம் பண்ணினார். அதே நாராயணன் பிரம்மா ரூபத்திலிருந்து நாரதருக்கு உபதேசம் பண்ணார். அதே நாராயணன் நாரதர் ரூபத்தில் இருந்து வியாசருக்கு உபதேசம் பண்ணார். அதே நாராயணன் வியாச ரூபத்தில் இருந்து சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணினார்.
அந்த நாராயணன் சுகரூபத்தில் இருந்து பரம கருணையால் பரம பாகவதோத்தமனான பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணினார். அதனால் இது சுத்தமான கிரந்தம், இது அழிக்கே விமலம், சோகத்தை போக்கிடும், அமிர்தத்தை தரும், சத்தியம் பரம் தீமகி. அந்த சத்தியமான ஒரு பரதத்துவம் இருக்கே, அதை நம்ம தியானம் பண்ணுறோம். கஸ்மை ஏன விபாசித்தோ யமதுலோ ஞான பிரதீபபுரம் தத்ரூபேண ச நாரதாய முனையே கிருஷ்ணாய தத்ரூபிணம் யோகீந்திராய ததாத்மநாத பகவத்ராதாய காருண்யதம் தசுத்தம் விமலம் விசோகமமிருதம் சத்யம் பரம் தீமஹி. இப்போது நமஸ்காரம் பண்ணார். நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய சாட்சிணே ய இதம் கிருபையா கஸ்மை வியாச்சே முமுட்சவே. ஏ வாசுதேவனான பகவானே, நீ பரம கிருபையால் எங்களுக்கெல்லாம் இது கொடுத்துருக்கேப்பா. யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே சம்சார சர்ப்பதிஷ்டம் யகா விஷ்ணுராத்தம் அமூமுச்சதம். முதல் நமஸ்காரம் வாசுதேவனுக்கு. ரெண்டாவது நமஸ்காரம் யோகீந்திரான சுகாச்சாரியாளுக்கு. அவளே பிரம்மஸ்வரூபம் தானே, பிரம்மனிஷ்டாள் அப்படின்னு சொல்லுவாள். அவர் என்ன பண்ணார்னா, ஆக்சுவலாக பரீட்சித்த தட்சகன்களோட பாம்பு கடிச்சதுங்கிறது கதை. சம்சாரங்க கூடிய பாம்பு தான் நம்ம எல்லாரையுமே கடிச்சிருக்கு. அதுலேருந்து அவனை காப்பாற்றி விட்டான். சம்சார சர்ப்பதிஷ்டம் யோகா விஷ்ணுராதம் அமோமுச்சத்தை. அந்த சம்சாரத்திலேருந்து அவனை காப்பாற்றி விட்டார். பவே பவே யதா பக்தி பாதயோ தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேசாம் நாதஸ்தும் நோயத பிரபு. இப்போது பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறார். லாஸ்ட் பட் ஒன் ஸ்லோகம். பவே பவே யதா பக்தி பாதயோ தவ ஜாயதே. ஏ குருவாயிருப்பா, உன்னுடைய பாதத்தில் எப்போவுமே எங்களுக்கு பக்தி இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். எத்தனை வேணால் ஜென்மம் வரட்டும் வராதப்பட்ட அதை பற்றி இல்லை. பவே பவே யதா பக்தி பாதையோ தமஜாயத்தே. அது உன் அனுகிரகத்தால் தான் வரும். தாத்தா குருஷ்வ தேவேசா, நீ தாண்டா எங்களுக்கு நாதம். நாதஸ்தும் யத பிரபு. அந்த பக்தி விரத்துக்கு என்ன வழி தெரியுமா? நாம சங்கீர்த்தனம் யஸ்யம் சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். நாம சங்கீர்த்தனம் ஒன்று தான் நம்மளுடைய எல்லா பாபத்தையும் போக்கும். அதனால் நாங்கள் நாம சங்கீர்த்தனம் சொல்லி உனக்கு பிரபத்தி பண்ணறோம். எங்களுடைய துக்கமெல்லாம் தானே சமனம் ஆகிடும். அந்த ஹரியை நாங்கள் தம் நமாமி நமஸ்காரம் பண்ணுறோன்னு சொல்லி முடிக்கிற இந்த 2 ஸ்லோகம் இருக்கு இல்லையா? பவே பவே யதா பக்தி பாதயோ தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேசாம் நாதஸ்தும் நோயத பிரபு. நாம சங்கீர்த்தனம் யஸ்யம் சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹம் தம் நமாமி ஹரிம் பரம். இந்த 2 ஸ்லோகம் ரொம்ப சுந்தர ஸ்லோகம். கடைசி 2 ஸ்லோகம். ஒன்றும் எப்போவுமே உங்கள்கிட்ட பக்தி வேணும்னு கேட்குறது, இன்னொன்று நாம சங்கீர்த்தனம் எப்பவும் பண்ணின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிற. சாதாரணமாக நம்ம சம்பிரதாயத்தில் இப்படி முடிக்கிறதில்ல. கிருஷ்ணன் நம்மளுடைய அவதார கட்டத்தை சொல்லி, கிருஷ்ணன் அவதாரம் பண்ணிட்டான்னா நமக்கு கிருஷ்ணன் அந்தர்தானத்திலேருந்து ஒரு மனசில் துக்கம் இருந்துன்னு இருக்கு இல்லையா? நம்மளுடைய கிருஷ்ணனை கொண்டு வரணும். ரெண்டாவது, இவ்வளவு நாளாக இந்த 315 நாளாக நான் சொன்னதை உங்களுக்கு ஒன்று சம்மரைஸ் பண்ணி சொல்லணும். ஏன்னா நிறையா பேர் நடுவில் ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொன்னேன்.
நான் இன்னும் 2-3 நாளைக்குள்ளே இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ண பார்க்குறேன். ஏதே ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே வையாசிக்யாம் அஷ்டாசாகஸ்ரம் பார்மகம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் द्वादशस्कन्धे त्रयोदशोऽध्यायः इति द्वादशस्कन्धः समाप्तः सम्पूर्णोऽयं ग्रन्थः त्वदीयं वस्तु गोविन्द तुभ्यमेव समर्पये तेन त्वदङ्घ्रिकमले रतिं मे यच्च शाश्वतीम् त्वदीयं स्तु गोविन्द तुभ्यमेव समर्पये तेन त्वदङ्घ्रिकमले रतिं मे यश्च शाश्वतीम् जन्माद्यस्य यतोऽन्वयातितरतश्चार्थेषु विज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरेखा तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र सर्गो मृषां धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं சத்யம் பரம் தீமஹி. கடைசியில் முடிக்கிறதே முதல் ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறது சம்பிரதாயம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம் நல்லபடியாக கிருஷ்ணனுடைய கிருபையால் குருவாயூரப்பனோட அனுகிரகத்தால் பூர்த்தியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் ஒரு சம்மரி எம்பகையாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம சப்தாக குரூப்பு ஒரு டார்மெண்ட்டாக இருந்தது, அதை ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு மனசில் பகவான் பிரேரணை பண்ணினார். அப்போது சீனியை ஒன்று கன்சல்ட் பண்ணிட்டு உங்களையும் கன்சல்ட் பண்ணும்போது கீதா சம்பத் மாமி ரொம்ப உற்சாகமாக நீங்கள் செய்யுங்க மாமா அப்படின்னு சொன்னபோது இந்த பிரவச்சனத்தை ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கிறதே முதல்ல 10 நிமிஷம்னு நினச்சோம், அப்புறம் 15 நிமிஷம் ஆச்சு. அதுக்கு 16 நிமிஷம் வரைக்கும் போயிட்டுருக்கோம். அதுக்கு மேலே போனால் வாட்ஸ்அப்பு நமக்கு இடம் கொடுக்காது, அனுப்பாது. அதனால் we were constrained by the space. இவ்வளவு தான் ஃபைல் சைஸ் இருக்கலாம் அப்படின்னு. நவம்பர் மாதம் 26 2024 நம்ம ஸ்ரீமத் பாகவத் ஆரம்பித்து பாகவத மகாத்மியத்தெல்லாம் சொன்னோம். சொல்லிவிட்டு இந்த தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அதுக்கு அர்த்தமெல்லாம் சொன்னோம். 4 டிசம்பர் மாதம் பீஷ்மஸ்துதிக்கு வந்தோம். 3 குந்தி ஸ்துதியில் சொன்னோம். 4 பீஷ்மஸ்துதிக்கு வந்தோம். 5 பரீட்சித்து பிராதுர்பாவம் சொன்னோம். 6 கலி தரிசனம் சொன்னோம். 7 பரீட்சித்துடைய சாபத்தை சொன்னோம். 8 சுகாச்சாரியால் வந்ததை சொன்னோம். 9 முதல் ஸ்கந்தம் முடிஞ்சது, டிசம்பர் மாதம் 9. அப்போது சுகாச்சாரியால் இருந்தபோது பரீட்சித் கேட்டால் எனக்கு ஆயுசனை 7 நாள் தான். யசோதோயம் அதோ ஜப்யம் எத்கர்த்தோயம் தேவே பிரபோ, நான் என்ன செய்யணும், என்ன தொடரணும், ஸ்மரணீயம் பஜனீயம் வா ப்ரூஹி யத்வா விபர்யம் அப்படின்னு கேட்டது. நீ ஏண்டா கவலைப்படுற, கட்பாங்கம் கூட ராஜரிஷி 1.5 மணி நேரத்துலேயே போயிட்டான், உனக்கு நான் சொல்கிறேன் பாகவதம்னு அவர் பெரியவா சொன்ன ஆரம்பித்தாள் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அவர் சுகஸ்தவம்னு நம்ம கிருஷ்ண பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை சோலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம் சிமி பகவான் வாக்கில் இருந்து சொல்லட்டும்னு சொன்னதை 8 டிசம்பர் பார்த்தோம். 9 பிரம்மநாரத சம்வாதம் பார்த்தோம். சதுஸ்லோகி பாகவதம் பார்த்தோம். 10 சதுஸ்லோகி பாகவதத்தை பூர்த்தி பண்ணும்போது 2வது ஸ்கந்தம் பூர்த்தியாச்சு. டிசம்பர் 11 உத்தவன்
விதுரருடைய சந்திப்பை பார்த்தோம், விதுர மைத்ரேய சம்வாதம் பார்த்தோம், வராக அவதாரம் பார்த்தோம், 12ஆம் தேதி ஹிரண்யாட்சண பிறப்பை பார்த்தோம், வைகுண்ட வர்ணனையெல்லாம் பார்த்தோம், 13ஆம் தேதி ஹிரண்யாட்சவதம் பார்த்தோம், தேவகூதியோட விவாகம் பார்த்தோம், 14ஆம் தேதி 15ஆம் தேதி 9 பொங்கல் அவளுக்கு பிறந்தாள் அப்படின்னு பார்த்தோம். கர்தம பிரஜாபதிக்கும் தேவகூதிக்கும் அந்த 16ஆம் தேதி 9 கல்யாணத்தையும் குழந்தைகளுக்கு பண்ணினார் கர்தம பிரஜாபதி. கபிலாவதாரத்தை பார்த்தோம். கபிலோபதேசத்தை 17ஆம் தேதியிலேருந்து எடுத்துட்டு 17ஆம் தேதி 3வது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணினோம். 18ஆம் தேதி தட்ச யஜ்ஞத்தை ஆரம்பித்து தாட்சாயினி எப்படி சிவநாம பிரபாத்தெல்லாம் எடுத்து சொன்னா அப்படிங்கிறதையும் 19ஆம் தேதி பார்த்தோம். 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் துருவச்சரித்திரத்தை எடுத்துட்டு 5 நாளைக்கு விஸ்தாரமாக பார்த்தோம். 21ஆம் தேதி அங்கன் வேணன் அவா கதையை சொல்லிவிட்டு 22ஆம் தேதி பிருது சக்கரவர்த்தியுடைய சரித்திரங்களெல்லாம் பார்த்தோம். பின்ன பிரச்சேதஸ்கள் பார்த்தோம். 23ஆம் தேதி ருத்ரகீதம் அப்படின்னு பார்த்தோம். அதோட 4வது ஸ்கந்தத்தை டிசம்பர் 23ஆம் தேதி முடித்தோம். 24ஆம் தேதி புரஞ்சனோபாக்கியானம், பிரியவிரதனுடைய கதை, இதெல்லாம் பார்த்தோம். 5வது ஸ்கந்தம் இது. ரிஷபதேவருடைய உபதேசம், பரத யோகேஸ்வரருடைய கதையை 4 நாளில் விஸ்தாரமாக பார்த்தோம். 9 வருஷம்னாக்க இயர் இல்லை, கான்டினென்ட்ஸ், பூகோள கபோல வர்ணனையெல்லாம் பார்த்தோம். நரக வர்ணனையை பார்த்தோம். டிசம்பர் 25ஆம் தேதியோட 5வது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணினோம். 26ஆம் தேதி அஜானுலோபாக்கியானத்தை எடுத்துட்டு விஸ்தாரமாக பார்த்தோம். பகவன் நாமாவுடைய கிரேட்னஸை பார்த்தோம். 28ஆம் தேதி தட்ச சரித்திரம் பார்த்தோம். ஹம்ச உக்கியம் பார்த்தோம். விஸ்வரூபனை எப்படி குருவை அப்பாயிண்ட் பண்ணால் பார்த்தோம். 29ஆம் தேதி நாராயண கவசம் பார்த்தோம். விருத்ராசுரவதன் பார்த்தோம். 31ஆம் தேதி சித்திரகேது உபாக்கியானம் பார்த்தோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025 சப்த மருத்துக்குள் சரித்திரத்தை பார்த்து 6வது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணினோம். 7வது ஸ்கந்தத்தை ஜனவரி 2ஆம் தேதி எடுத்துட்டு பிரகலாத சரித்திரத்தை விஸ்தாரமாக 10 நாளைக்கு பார்த்துருக்கோம். பார்த்து 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்துருக்கோம். அதோட 7வது ஸ்கந்தம் பூர்த்தியாச்சு. 11ஆம் தேதி ஜனவரி மாதம் கஜேந்திர மோட்சம் 8வது ஸ்கந்தத்தை எடுத்துட்டு கஜேந்திர மோட்சத்தை 4 நாள்லையும், பால்கடல் கடைஞ்சதை 2 நாள்லையும், லக்ஷ்மி விவாகம், மோகினி, ஐயப்பன், அதெல்லாம் பார்த்தோம். 19ஆம் தேதி மகாபலி சரித்திரம் வாமனாவதாரத்தை ஒரு 6 நாளில் பார்த்தோம். அதோட 8வது ஸ்கந்தம் பூர்த்தியாச்சு. மத்ஸ்யாவதாரத்தோடு பூர்த்தியாச்சு. 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நம்ம நவம ஸ்கந்தத்தில் இக்ஷ்வாகு டைனாசிட்டியெல்லாம் பார்த்தோம். அம்பரீஷ் சரித்திரம் பார்த்தோம். விகுட்சி, யுவனாஸ்வன், சகரன், பகீரதன் எல்லாம் பார்த்தோம். 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஸ்ரீ ராமச்சரித்திரத்தை எடுத்துட்டு 2 நாள் அதை பார்த்தோம். 3 நாள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா 27ஆம் தேதி நிமி, யயாதி, யது, சந்திர வம்சங்கள்லாம் எடுத்து அந்த வம்சங்களெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா 5ஆம் தேதி மார்ச் மாதம் நவமஸ்கந்தத்தை முடித்தோம். மார்ச் 6ஆம் தேதியில் ஆரம்பித்து கிருஷ்ணாவதாரத்துலேருந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு வந்தோம் கிருஷ்ணனுடைய லீலையை. 6ஆம் தேதி மார்ச் மாதம் முதல்ல கிருஷ்ணாவதாரத்துடைய புல்லுடலாம் சொல்லி, அப்புறமா கிருஷ்ணனுடைய பிறப்பை சொல்லி கிருஷ்ணாவதாரத்தை மார்ச் 6ஆம் தேதி சொல்லி, யோகமாயை சொல்லி, நந்தோத்சவம் சொல்லி, பூதனாமோட்சம் சொல்லி, சகடாசுர பஞ்சனம் சொல்லி, திருநாவர்த்தனுடைய சொல்லி, பகவானுக்கு பேர் வைக்கக்கூடிய சரித்திரத்தை சொல்லி, பகவான் தவிழ்ந்தது,
மார்னிங்லேருந்து ராத்திரி வரைக்கும் என்னெல்லாம் லீலை பண்ணால் நவநீத சௌரியம் எல்லாம் சொல்லி, அப்புறம் முத்போஜனம் சொல்லி, தாமோதர உபாக்கியானம் சொல்லி, தாமோதர உபாக்கியானம் சாரமதிங்கக்கூடிய ஒரு பக்தியை பற்றி சொல்லி, ததிபாண்டவன் கதை சொல்லி, பிருந்தாவனத்தில் பிரவேசம் பண்ணதை சொல்லி, வத்சாசுர கதை சொல்லி, பகாசுர கதை சொல்லி, வனபோஜனம் சொல்லி, அகாசுரவதம் சொல்லி, வனபோஜனத்தில் சுவாமி எப்படி பிரம்மாவுக்கு பிரம்ம மோகன லீலையெல்லாம் பண்ணி காமிச்சான்னு சொல்லி, தேவகாசுரவதம் சொல்லி, காளியனர்தனம் சொல்லி, அதுக்கப்புறமா பிரம்பாசுரவதம் சொல்லி, தாவாக்னி பகவான் குடித்ததெல்லாம் சொல்லி, வேணுகீதம் சொல்லி, அதுக்கப்புறமா கோபி வஸ்திராபகரணம் எல்லாம் சொல்லி, யஜ்ஞபத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ண சொல்லி, கோவர்தன பட்டாபிஷேகம் சொல்லி, கிரிதர கோபாலன பகவான் பிரகாச சொல்லி, அதுக்கப்புறமா ராசலீலைய விஸ்தாரமாக ஒரு 8 நாளைக்கு பார்த்துருக்கோம், அதெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறமா ஆடாத அசங்காத பாட்டெல்லாம் பாடி, அதை முடிச்சு 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சங்கச்சூடன் அவனுடைய இதை சொல்லி, யுகலகீதம் சொல்லி, கேசிவதம் சொல்லி, அக்ரூர ஆகமனம் சொல்லி, கிருஷ்ணன் பிரஸ்தானம் இதுக்கு மதுரைக்கு போக சொல்லி, அக்ரூர ஸ்துதி சொல்லி, மதுரா பிரவேசம் சொல்லி, அதுக்கப்புறம் ரங்கமண்டபத்தை போய் கம்சனுக்கு மோட்சம் கொடுத்த கதையெல்லாம் சொல்லி, கிருஷ்ணன் பாடசாலைக்கு போனதை சொல்லி, கிருஷ்ணனுக்கு உபநயன சம்ஸ்காரம் அதெல்லாம் சொல்லி, அப்புறம் உத்தவனை போய் இவாளுக்கு பிருந்தாவனத்தில் போய் கோபிகளை பார்த்துவான்னு ஆரம்பிச்சதெல்லாம் சொல்லி, உத்தவன் கதறிண்டு வந்தே நந்தவஜஸ்ரீனாம் பாதரேணும் அபீஷ்ணசகாயாசாம் ஹரிகதோகீதம் புனாரி புவனத்ரயம். உத்தவன் திரும்பி வந்தது பிரமரகீதம் சொல்லி, உத்தவன் திரும்பி வந்த சொல்லி, அதோட பூர்வார்த்தம் முடிஞ்சது. மே மாதம் 14ஆம் தேதி, மே 15ஆம் தேதியிலேருந்து துவாரக நிர்மாணம் சொல்லி, கிருஷ்ணன் முச்சுக்குந்தனுக்கு அனுகிரகம் பண்ணதை சொல்லி, ரேவதி கல்யாணம் சொல்லி, ருக்மணி கல்யாணம் சொல்லி, ருக்மணி சந்தேசமெல்லாம் சொல்லி, தத்துவங்களை சொல்லி, கிருஷ்ணன் ருக்மணி ஹரணம் சொல்லி, ருக்மணி கல்யாணம் சூர்ணிகை சொல்லி, பிரபரம் சொல்லி, ஆரோக்கிய ருக்மணி கல்யாணம் சொல்லி, பிரத்யும்னன் பிறந்த கதையெல்லாம் சொல்லி, சமந்தக பஞ்சகம் சொல்லி, ஜாம்பவதி பரிணியம் சொல்லி, சத்யபாமா கல்யாணம் சொல்லி, காளிந்தி கல்யாணம் சொல்லி, அஷ்டலட்சுமி விவாகங்கள் சொல்லி, மித்ரா சத்யா பத்ரா லக்ஷ்மணாலாம் சொல்லி, நரகாசுரவதம் சொல்லி, 14,100 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணி சொல்லி, கர்ஹிசர்க்கம் சொல்லி, ருக்மிவதம் சொல்லி, அனிருத்தனுடைய கல்யாணம் சொல்லி, பானாசுரனை எப்படி பகவான் அவனை கண்டித்து அவனை திருத்தினான்னு சொல்லி, பானயுத்தம் சொல்லி, அப்புறம் நிருபாக்கியானம் சொல்லி, பலராமன் கோகுலத்துக்கு வந்ததுனான்னு சொல்லி, அதுக்கப்புறமா பௌண்டக வாசுதேவன் சுவாமி மேலே கேஸ் கொடுத்து அவனை வதம் பண்ண சொல்லி, திவிதவதம் சொல்லி, லக்ஷ்மணா கல்யாணம் சொல்லி, அப்புறமா கிருஷ்ணனுடைய டெய்லி ரொட்டீன் எல்லாம் பார்த்துன்னு வந்தோம். சுபத்ரா கல்யாணம் சொல்லி, அப்புறமா பகுலாஸ்வன் அவனுக்கு அனுகிரகம் பண்ண சொல்லி, சுததேவனுடைய சொல்லி, சுதகீத்தை சொல்லி, பிரகாசன் சொல்லி, பிருகுச்சரித்திரம் சொல்லி, இப்படி பரவாசுதேவன் பற்றி சொல்லி 90வது அத்தியாயத்தை ஜூலை மாதம் 29ஆம் தேதி தசமஸ்கந்தம் பூர்த்தியாச்சு. ஜூலை 30ஆம் தேதி ஏகாதசஸ்கந்தம் ஆரம்பித்து நவயோகி உபாக்கியானங்களை விஸ்தாரமாக பார்த்து, அதுக்கப்புறமா நமக்கு நவயோகி உபாக்கியத்தை சொல்லி, கரபாஜனங்கிற கூடியவர் எப்படி எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு பார்த்துவிட்டு, தேவஸ்துதி சொல்லி, பிரம்மாலாம் பகவான்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண, உத்தவன் இன்ட்ரடக்ஷன் டு உத்தவ கீதா 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சொல்லி, அப்புறம் சுவாமி 25 குருக்கள் அவளுடைய பூர்வாதேகளை குரு என்ன சொல்லியிருக்காங்கிறத சொல்லி, அந்த 25 குருக்களையும் விஸ்தாரமாக சொல்லி, அதுக்கப்புறமா சுவாமி சொச்சந்தமாக இவனுக்கு உத்தவனுக்கு உபதேசம் பண்ணதை ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பித்தோம். அதுலேருந்து ஹம்சோபாக்கியானம் சொல்லி, பக்தி மகிமையை சொல்லி, அப்புறம் அஷ்டாங்க யோகங்கள்லாம் சொல்லி, யமநியமங்கள்லாம் சொல்லி, பிக்ஷுகீதம் சொல்லி, பிக்ஷுகீதத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஐலோபாக்கியானம் சொல்லி,
பூஜா விதானங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா உத்தவன் கிளம்பி போனதை செப்டம்பர் மாதம் 30 சொல்லி, அப்புறம் பலராமன் அந்தர்தானமானதை சொல்லி, அவன் தாருகன் கதறி துவாரைக்கு அவனை பகவான் அனுப்ப கிருஷ்ணனுடைய அந்தர்தானத்தை சொல்லி டிசம்பர் மாதம் அக்டோபர் மாதம் 3 முடித்தோம். அக்டோபர் 3. அதுக்கப்புறமா அக்டோபர் 4 நம்ம இந்த கால நிர்ணயம் சொல்லி சுகர் கிளம்பிய போது சொல்லி பரீட்சித்த மோட்சத்தை அக்டோபர் மாதம் 6 சொன்னோம். மார்க்கண்டேய புராணத்தை 7, 8, 9 சொன்னோம். அப்புறம் பாகவத மங்களத்தை 3 நாளில் சொல்லி 4 நாளில் சொல்லி முடிச்சிருக்கோம். இப்படி எல்லாம் ரொம்ப நல்லபடியாக பகவான் நடத்தி கொடுத்தார். இது போராது பகவானுடைய அவதார ஸ்லோகங்களை சொல்லி பகவான் பாகவத மங்களத்தை சுருக்கமாக சொல்லி ஏதானும் ஒரு நாமசங்கீர்த்தனம் சொல்லி ஒரு டேப்பையும் போட்டு இன்னும் 2 நாளில் நம்ம பூர்த்தி பண்ணுறோம். இதை கேட்ட பக்தாளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஓவர்வியூ, ஏன்னா நிறையா பேர் நிறையா மிஸ் பண்ணியிருக்கலாம். எல்லோரும் சீனியை ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒரு ஃபைலில் பண்ணி மொத்தமாக கொடுத்தா நாங்கள் எப்போ வேணால் கேட்கலாமேன்னு. ஐ திங்க் சீனி வில் லுக் இன்டு இட் அண்ட் மேக் சம் அரேஞ்ச்மெண்ட்ஸு. எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும். ஏதோ ஒன்றும் தெரியாது, நானும் ஏதோ ஆரம்பித்து எவ்வளோ தூரம் வந்துவிட்டோம். பகவானும் நல்லபடியாக பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டான். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. இந்த ஸ்ரீமத் பாகவத ஸ்ரவண யஜ்ஞம் பூர்த்தியாச்சுன்னா இன்னும் 2 நாளைக்கு கூட இருக்குது. நமக்கு முக்கியமான ஒரு கடமை இருக்குது. அதாவது வந்தனோபசாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இவ்வளவு பெரிய யாகம் நடந்திருக்கு, இத்தனை நாள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க இது சாதாரணமாக ஒரு மனுஷனால் செய்யக்கூடிய சமாச்சாரம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பிரவச்சனம் 321வது நாள், கிட்டத்தட்ட 1 வருஷ காலம். இதுக்கெல்லாம் நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கேங்கிறது ஒரு லிஸ்ட்டு கொடுத்து விட்றேன். முதல்ல குருவாயூரப்பனுக்கு. அது குருவாயூரப்பன் ஏற்றுன்னு விட்டார். எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன்னா, நேற்றைக்கு ஒரு சம்பவம். திடீர்னு எங்கள் அக்கா குருவாயூர் போகணுன்னு ஆசைப்பட நானும் குருவாயூருக்கு டிக்கெட்டை வாங்க 29 மத்தியானம் ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருக்கேன். 30 குருவாயூரப்பனுடைய நாளான குருவாரத்தில் ஸ்ரவண நட்சத்திரத்தில் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு பகவானே ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார். அதனால் பிரதானமாக நம்ம குருவாயூரப்பன் நம்ம நாக்கிலேருந்து பேசுகிறதுனால தான் இது முடிகிறது. நம்ம ஆற்றுல ராஜு குருவாயூரப்பன்னா படஸ்வரூபத்தில் உட்காண்டிருக்கக்கூடிய குருவாயூரப்பன். நித்தியம் இந்த கதையை கேட்டு ஒரு நாளைக்கு நான் வெளியில் உட்காந்துட்டு ரெக்கார்ட் பண்ணேன். அன்றைக்கி சரியாகவே இல்லை. அது அப்புறம் அழித்து ஏன் சரியாகவே பார்த்தேன். குழந்தை கோச்சுன்ட்டான், என்னோடய சன்னிதானத்தை நீ கதை சொல்லாத வெளியிலேயே பேச சொன்னேன்னு. அதனால் எப்படி பட்டத்திரைக்கு சிலையாக இருந்த குருவாயூரப்பன் தலையை ஆட்டி அனுகிரகம் பண்ணி அப்ரூவ் பண்ணான சேங்கால் வந்துட்டு சொல்லுவாரோ, அதே மாதிரி படஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இந்த பிரவச்சனத்துக்கு ஆமோதனம் கொடுத்துருக்காங்க கூடியது நிதர்சனமாக தெரிகிறது. அதனால் ராஜகுருவாயூரப்பனுக்கும் நம்மளுடைய முதல்ல கிருதஜையை தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு இதிலெல்லாம் ருச்சி உண்டாக்குறதுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. மாதாவும் பிதாவும் நம்ம அங்கங்கே கதைக்கு கூட்டின்னு போய் இதில் ருச்சி வரத்துக்கு அந்த பாக்கியம் ஜனானாம். இதெல்லாம் நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நல்ல குடும்பத்தில் பிறக்கிறது, நல்ல அம்மா வயத்தில் இருக்கிறது, 24,000 ஸ்லோகத்தையும் எழுதியிருக்காளே. அந்த மாதிரி ராமாயணத்தில் பாகவதத்தில் தசமஸ்கந்தம் ஃபுல்லாக எழுதியிருக்கா, நாராயணியம் ஃபுல்லாக எழுதியிருக்கா, அச்சு மாதிரி எழுதியிருக்கா. அந்த அம்மாவுடைய பிதாவுடைய அனுகிரகத்தால் தான் நமக்கு 4 வார்த்தை சொல்கிறதுக்கு வந்தது. அவளுக்கும் என்னுடைய வந்தனத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
எல்லாத்துக்கு மேலே ஒரு குரு இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அன்றைக்கி சாயங்காலம் அனந்தராம் தீட்சிதர் உட்கார்றான்னு சொல்லி எனக்கு மந்திரோபதேசம் பண்ணி வைச்சார். அந்த மகானுடைய ஒரு திருவிழாலையும் அவருடைய பாகவதத்தை கிட்டத்தட்ட ஒரு 100 தரம் கேட்டிருப்பேன். இன்றைக்கி கேட்டாலும் நவமாக தான் இருக்குது. அப்படி ஒரு தெய்வீகமான சக்தி இருக்குது அந்த பாகவதனுடைய பிரவச்சனத்தில். அந்த மகானுடைய அனுகிரகத்துக்கு அதனால் அவளுக்கும் நான் அதனால் என்ன பண்ணேன், என்னால் என்ன கைங்கரியம் பண்ண முடியும்னா அவளோட சமாதி சேலத்துக்கு பக்கத்தில் சின்ன திருப்பதிங்கிற இடத்துல இருக்கு. அங்கே போய் நான் சப்தாகம் பண்ணிட்டு வந்தேன். நானே 7 நாளும் உட்காந்துட்டு அங்கே என்டையர் பாகவதத்தை 7 நாள் பாராயணம் பண்ணிட்டு வந்தேன். அந்த மகானுக்கு ஒரு நமஸ்காரம். எல்லாத்துக்கும் மேலே பிரத்யட்சமாக நமக்கு ஒத்தாசை பண்ணி ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருந்தவர் ஸ்ரீமான் சுந்தரகுமார். அந்த சுந்தரகுமாருடைய ஸ்ரீமத் பாகவத பிரவச்சனத்தை பல இடத்துல கேட்டிருக்கேன். மோஸ்ட்லி கேரளாவில், அதுவும் எர்ணாகுளத்தில். அப்படியே கொட்டு ஸ்லோகங்கள்லாம் ஒரு புஸ்தகம் ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது. இப்படி நாங்கன்னா ஹவு திஸ் லிட்டில் ஹெட் குட் கேரி ஆல் தட் ஹி நியூ அப்படின்னு ஐ யூஸ் டு வண்டர். அப்படி ஒரு பெரிய மகான் எங்கள் ஆற்றுலேயும் ஒரு சுகிருத்தாக இருந்து எங்களுக்கு அப்பப்போ அனுகிரகம் பண்ணிடக்கூடிய அந்த பெரியவரையும் நான் நம்ம மனசேகமாக நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஸ்ரோதாக்கள் வேணும் இல்லையா? மாமா கார்த்தால எழுந்த உடனே காப்பி சாப்பிட்றது முதல்ல உங்களுடைய கதையை கேட்டால் தான் எங்களுக்கு அந்த ஒரு உற்சாகம் வருதுன்னு சொல்லக்கூடிய குமார், விஜி அந்த தம்பதிகள். அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா அந்த ஹேமலதா எப்போ சொல்கிறேன், எப்போ கதை வரப்பேன், எப்போ கதை வைப்பேன். அதே மாலா விஜயன். அதே மாதிரி நம்ம இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய ரொம்ப என்னை உற்சாகப்படுத்தி அப்பப்போ ஒரு மாமி மெசேஜ் கொடுப்பேன். அந்த விஜயா மாமி. அதே மாதிரி எங்கள் அக்கா கௌரி தேவி தினமும் காத்தால எழுந்த உடனே கேட்டுவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவா. ரொம்ப நான் சொல்லிடாருன்னா அது 4 பேர் உற்சாகப்படுத்தினா தான் நமக்கும் நல்லா சொல்ல வந்தேன் இல்லையா? அதே மாதிரி என் கலீக் சுப்ரமன் அவத்து மாமி ஜெயஸ்ரீ கார்த்தால எழுந்து மாமா எழுந்தோடனே கேட்டுவிடுவேன். என் மனசெல்லாம் பீஸ்ஃபுல்லாகிடும், சாந்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம ஹைதராபாடில் அன்னபூர்ணா ஸ்ரீதர் அடிக்கடி சொல்லுவாள், நீங்கள் கேட்குறதே அப்படியே கிருஷ்ணன் எங்கள் ஹிருதயத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன், நேராக கேட்குற மாதிரி இருக்குது, பகவானே நேராக பார்க்குற மாதிரி இருக்குன்னு. அப்படி கார்த்தால் கேட்கக்கூடிய பக்தா. ஒரு ஃபியூ லிஸ்ட்டு தான், சின்ன இல்லஸ்ட்ரேட்டிவ் தான், நாட் எக்ஸாஸ்டிவ். சாயங்காலத்தில் நம்ம சேகர் உஷா பாகவத்தை கையில் வச்சுட்டு ஸ்லோகங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கேட்குறது. அதே மாதிரி நம்ம சுந்தரி டீச்சர் கேட்குறது. அப்படி இவாள்லாம் சாயங்காலம் கேட்கக்கூடிய பக்தம். நடுவில் ஸ்டோர் பண்ணிட்டு அப்பப்போ காரில் பொறுத்த கேட்கலான்னு ஜனனின்னு ஒரு பொண்ணு மாதிரி ஒரு குழந்தை இருக்கா. ரொம்ப உற்சாகமாக பாகவதத்தில் அவள் உமா. ட்ரிவாண்டத்தில் மாலா மாமி இருக்கா, ரொம்ப உற்சாகப்படுத்துவாள். ட்ரிவாண்டத்தில் நம்ம ஹைதராபாடில் ரகு நிறைய வந்துட்டார், வந்து சுவாமி தரிசனம் பண்ணோன்னு. நம்ம சுரேஷ் சடகோபன்னு. அதே மாதிரி இங்கே சித்ரா ரங்கராஜன்னு அவள் ஒரிஜினலாக ஹைதராபாடில் இருந்தவா, இப்போ இங்கே இருக்கா. அவள் விமலா மாமி. இப்படி ஒரு கோஷ்டிகள் ரொம்ப என்னை ப்ரோத்சாகிச்சு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு எல்லாம் செய்கிறவன். எல்லாத்துக்கும் மேலே ஒரு உற்சாகத்தை உண்டாக்க பண்ணுறதுக்கு நம்ம சக்கரவர்த்தி மாமா மத்தியே ஏதான ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணுவேன். அவரோட கொஸ்டின் என்னுடைய ரெஸ்பான்ஸை அதை பார்த்து நீங்கள்லாம் சந்தோஷப்படணும்னு. இங்கே ஒரு மாமி இருக்கா, விஜயா மாமின்னு, ரொம்ப பெரிய பக்தை. என்னோட சேர்ந்து குருவாயூர் போகணுன்னு அப்படி குருவாயூரப்பனை அனுகிரகம் பண்ணி உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அந்த மாமி சொல்லுவாள், சக்கரவர்த்தி மாமா கேள்வி கேட்குறது எங்களுக்காக தான் அப்படின்னு. அதே மாதிரி சக்கரவர்த்தி மாமாவுக்கு நம்ம குரூப்பில் சீனியர் மோஸ்ட் சிட்டிசன் நினைக்கிறேன், அவருக்கும் என்னுடைய வந்தனத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஸ்ரீதர் இப்போ எங்கேயோ நெதர்லாண்டில் இருக்கேன் அப்படின்னார். மத்தியே அவருடைய கொஸ்டின்ஸும் கேட்பேன். நமக்கு தெரிஞ்ச அளவு நம்ம அதெல்லாம்
கிளாரிஃபை பண்ணவும் அவளுக்கும் என்னுடைய வந்தனத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுக்க வேண்டும். ஒரு ஸ்பானை ஃபுல்லாக இதாகிடுத்தா சாதமாகிடுத்தான்னா ஒரு ஃபியூ பருக்கை தானே எடுத்து அமைக்க பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு ஃபியூ நேம்ஸ் ஞாபகம் வந்தது சொன்னேன். எல்லாத்துக்கும் மேலே இதை ஆர்கனைஸ் பண்ண நம்ம சீனிக்கும் அல்லிக்கும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அதுக்கு மேலே நம்மளை இந்த லைனில் கொண்டு வந்தது குருசாமி மாமா தான். நான் ஸ்டேட் பேங்கில் ஸ்டாஃபில் ஃபேக்கல்ட்டியாக 1994 to 98 இருந்தேன். இப்போ ரொம்ப கரெக்ட் சம்மாரி 96 மாமாவும் மாமியும் வந்தால் என்னை பார்க்குறதுக்கு. உங்களை பற்றி கேள்விப்பட்டோம், நாங்கள் உங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம், நீங்கள் நாராயணின்னு சொல்லணும் தான். நான் சொன்னேன், நாராயணிங்கிறது ரொம்ப கடினமான ஸ்லோகங்கள், எனக்கு அப்படி ஒரு குருட்ட உட்காந்துன்னு நான் படிக்கலையேன்னு. இல்லை உங்களால் முடியும், நீங்கள் வாங்குவோன்னு. அதில் நான் ஒரு ரைடரும் போட்டேன். இங்கேருந்து மோஸ்ட்லி தெலுங்கு ஆடியன்ஸு, அதனால் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா. இங்கிலீஷில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா பக்திக்கு இங்கிலீஷ் ஒத்துக்காது. பின்ன பகவானை டிஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் வித் இஸ் காஞ்ச் இன் இஸ் ஹேண்ட் வித் இஸ் திஸ் திங்னு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. என்ன பண்ணுறதுன்னு இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே அமைஞ்சு போச்சு. அதுக்கும் ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்றைக்கி கேட்ட பக்தாளுக்கெல்லாம் நல்லது வந்துகிட்டே இருந்தது. இதுக்கு பிரத்யட்ச சாட்சி நம்ம சுரேஷை கேட்டால் தெரியும், மீராவை கேட்டால் தெரியும், உஷா சேகரை கேட்டால் தெரியும். எத்தனையோ பேருக்கு நல்லதெல்லாம் நடந்தது அல்லவா. அதனால் அப்படி ஒரு வருஷ காலம் நாராயணியன் சொன்னேன் இங்கிலீஷில். ட்ரிவாண்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனோடனே அந்த பிரபஞ்சம் தங்க ஆரம்பித்து இந்த ராமகிருஷ்ண பாகவதர் இப்போ நமக்கு இதெல்லாம் பண்ணார், அவருடைய கனெக்ஷன் கிடச்சி அதெல்லாம் அங்கே சொன்னேன். அங்கேருந்து மறுபடியும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி குஜராத்தெல்லாம் போயிட்டு ஒரு ஸ்டெண்ட் கிடச்சிது ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாடு. அப்போது நம்மாத்துலேயே சம்பத்தாத்தில் ஒரு வருஷ காலம் தமிழில் நாராயணியன் சொன்னேன். அப்போ தான் ராதா மாமியெல்லாம் நிறையா கேட்பேன். அப்படி பல இதில் எனக்கு சான்ஸு கிடச்சிது. குருசாமி மாமாவோட ஒரே அனுகிரகத்தால் தான் இன்றைக்கி மாமா பித்திருக்கள் லோகத்துலேருந்து நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருப்பா 100%. அதே மாதிரி எனக்கு குருவாயூரப்பன்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன், உங்கள் சன்னிதானத்தில் எனக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை அப்படியே சப்தாக கிரமத்தில் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி குருவாயூரப்பன் எனக்கு அனுகிரகம் பண்ணி 7 நாள் போய் குருவாயூரில் தங்கியிருந்து தினம் கர்த்தால ஸ்நானத்தை பண்ணி பகவானை சேவிச்சுட்டு உட்காந்துட்டு 7 நாள் கோவில்லே ஒரு இடம் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு பாராயணம் பண்ணி சப்தாக கிரமத்தில். கடைசி நாள் என்னைக்கு குருவாயூரப்பன்ட்ட சொல்லிட்டு வந்தேன், எனக்கு இது ஆகிடுத்து, நானும் பிரவச்சனம் கூட பண்ணால் தேவையில்லை 7 நாள். ஆனால் நான் ரொம்ப கற்றுக்குட்டி, எத்தனையோ பெரியவாள்லாம் இருக்கா, ஏன்னா இருந்தாலும் நீ அனுகிரகம் பண்ணேன்னா எனக்கும் ஒரு மூலையில் ஒரு இடம் கொடுத்தேன்னா நான் பிரவச்சனம் பண்ணுறேன்னு. ஆச்சரியமாக திடீர்னு எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது, குருவாயூர் கோவிலில் சப்தாக பிரவச்சனத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. இவ்வளவு கற்றுக்குட்டியான எனக்கு கூட பகவான் ஒரு உற்சாகப்படுத்தி கொடுத்தான் இல்லையா. போய் அந்த சப்தாகத்தை சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் எதுக்கு நமக்கு தெரியறதுன்னா, பிரகிருத்தியா மூக்கானாம் பிச்ச கவிதா காரணதையா, காரணமே இல்லாத பதவியில் வரும் ஊமையாக இருக்கிற பையில கூட நீ இப்படி ஒரு பெரிய கவியாக கேட்டியே அப்படிங்கிறது. மூக்க கவி அப்படின்னு ஒருத்தர் உண்டு, 500 ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அவர். காஞ்சி காமாட்சி அம்மனுடைய அனுகிரகத்தால் மரியாதை சுவாமி நினச்சார்னா முட்டாளையும் பண்டிதனாக்கிட முடியும்,
பண்டிதனையும் முட்டாளாக்கிட முடியும். ஐதர் வே இட் இஸ் பாசிபிள். அதனால் பகவானுடைய கிருபை இருந்தது. நான் பகவான்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா, இதை கேட்டு நீங்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருந்து ஆரோக்கியமாக இருந்து நல்ல மனசாந்தியோடு இருந்து உங்களுக்கு உத்தரோத்தர அபிவிருத்தி வரட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இன்னும் ஒரு சமாச்சாரம் பாக்கி இருக்குது. கிருஷ்ண அவதாரத்தை சொல்லணும். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிவிட்டு பலஸ்ருதி சொல்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணி இந்த யஜ்யம் பூர்த்தியாகும். மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த பிரவச்சனத்தில் பூர்த்தி பண்ணலான்னு நினச்சின்னு இருக்கேன். கிருஷ்ணன் எப்படி கொண்டு போகிறாரோ கொண்டு போகட்டும். இப்போது நம்ம பலஸ்ருதி சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீசாகம் கோ பிராமணேபியோ ஸ்வமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நாளைக்கு நிச்சயமாக நம்ம கிருஷ்ணாவதாரம் கேட்போம். கோபிகா ஜீவனஸ்ம கோவிந்த கோவிந்த கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. பூர்வ பிரபாஷணத்தில் வந்தனோபச்சாரம் பண்ணினேன். பாகவத உத்தமா அப்படின்னு பரீட்சித்தை சுகாச்சாரியால் ரொம்ப கொண்டாடினாள். அந்த மாதிரி நம்ம குரூப்பில் ஒரு பெரிய பாகவதோத்தமர் இருக்கார். அவரை கொண்டாடிட்டு அப்புறமா நம்முடைய கிருஷ்ணாவதார கட்டத்துக்கு போகலான்னு இருக்கேன். அவர் தான் நம்ம நாராயணன். அவர் மாமி ராஜின்னு சொந்த பாகவதர். எப்படி கோபாலகிருஷ்ண பாகவதர் பத்ததி பண்ணியிருக்காரோ அதே மாதிரி பஜனை பண்ணிட்டு வேறு எந்த சிந்தனையும் இல்லாத இருக்கக்கூடியவர். என்னை ரொம்ப ப்ரோத்சாகப்படுத்தி அடிக்கடி ஃபோன் பண்ணி நம்ம கதையை ரொம்ப சாகிச்சு டெய்லி விடாத 2 பேரும் தம்பதிகள் கேட்பேன். அதனால் அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு துக்கம், கிருஷ்ணன் அந்தர்தானம் ஆயிட்டானே என்ன பண்ணுறதுன்னு. அது கவலை வேண்டான்னு விட்டு உத்தவன் சொல்கிறான். ஸ்வகீயம் யத் பவே தேஜகா தஸ்ச பாகவதே அததாதே திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம். கிருஷ்ணன் தன்னுடைய தேஜஸை அப்படியே இதுக்குள் விட்டுட்டான்னா பாகவதே அததாதே பாகவதத்துக்குள்ள. ஏன்னா ஸ்வகீயம் யத் பவே தேஜகா அப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறதே மறைஞ்சால திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம். இந்த பாகவதங்க கூட சமுத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். தேனேயம் வாங்மயி மூர்த்திகி பிரத்யட்சா வர்த்ததே ஹரேகே. அந்த நம்ம இப்போ வாங்மயி அப்படின்னு சொன்னால் படிக்கிறோம் இல்லையா, அதில் மூர்த்தியாக உட்காண்டிருக்கான்னா, பிரத்யட்சமாக இருக்கானா. சேவனாத்து ஸ்ரவணாத்து பாட்டாத்து தர்சனாத்து பாபநாசினி. பாகவதத்தை சேவிச்சாலும் ஸ்ரவணம் பண்ணினாலும் படித்தாலும் பார்த்தாலும் நம்மளுடைய பாவங்கள்லாம் போயிடும். சார், இப்போ இந்த காலத்தில் ப்ரூஃப் தேவைப்படுறது. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் சொல்லுங்களே அப்படின்னா, பரீட்சித்து சாட்சி எஸ் ஸ்ரவணகத முக்தி யுக்திகசனே. பரீட்சித்தம்ப சாட்சி. அவன் என்ன பண்ணான், 7 நாள் காலில் போட்ட காலில் மாற்றாத சுகாச்சாரியால்கிட்ட பாகவதம் கேட்டான். அவனுக்கு முக்தி கிடைச்சது. அசாரே சம்சாரே விஷய விஷசங்கா குலதேயகா க்ஷணார்த்தம் க்ஷேமார்த்தம் பிபத சுககதா துலம் சுதாம். நமக்கு ஒரு பெரிய அமிர்தத்தை கொடுத்துருக்காருப்பா நம்ம சுகாச்சாரியா. 1/2 நிமிஷமான ஒரு நாளைக்கு ஒரு 1/2 நிமிஷம் கேட்கக்கூடாதா? உன் க்ஷேமத்துக்கு தானே. பிபத்தை அந்த அமிர்தத்தை குடிடா அப்படிங்கிற. சம்சாரங்கிறது அசாரமாக இருக்குது. அதில் டயத்தை வேஸ்ட் பண்ணிடாதப்பா. கிமர்த்தம் வியர்த்தம்போ விருத்தத குப்பத்தே குச்சித கச்சே. நம்ம என்னெல்லாமோ யூடியூப்பு, அப்புறம் என்னென்னு சொன்னால் ஃபேஸ்புக்கு, அது இதுன்னு பார்த்து டைம் எல்லாம் போயின்னு இருக்கே. பரீட்சித்த சாட்சி எஸ் ஸ்ரவணகத முக்தி யுக்தி கதனே. அதனால்
இந்த பாகவத்தை இது ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யட்சகா கிருஷ்ண ஏவகி அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிருஷ்ண பகவானுடைய அவதார கட்டத்தை சொல்கிறது தான் நம்மளுடைய பாரதிய சம்ஸ்கிருதி. அதனால் இப்போ நம்ம எல்லாரும் கிருஷ்ணனோட தியானம் பண்ணிக்கோங்க. தசமஸ்கந்தம் 3வது சாப்டரில் கிருஷ்ணனுடைய அவதாரம் சொல்லியிருக்கேன். அத சர்வகுணோபேதः காலः பரமசோபனः எரியேவாஜனஜன்மக்ஷம் சாந்தர்ஷக்ரகதாரகம் திசகா பிரசேதுர்ககனம் நிர்மலோடுகணோதயம் மஹீ மங்களபூயிஷ்டம் புரகிராமவ்ரஜாகராம் நஜ்ஜகா பிரசன்னசலிலா ஹ்லதாஜலருகஸ்ரேயகாம் த்விஜாலிகுலசன்னாதகாம் தபகாவனராஜயகா வவோ வாயுகு சுகஸ்பர்சகாம் புண்ணியகந்தவகः சுச்சி அக்னயஸ்ச த்விஜாதீனாம் சாந்தாஸ்தத்ர சமிந்தத மனாம்சி ஆசன்னே பிரசன்னானி சாதூனாமசுரத்ருகாம் ஜாயமானே ஜனே தஸ்மின்னே நேதுர்துந்துபயோ திவி ஜகுஹு கின்னரகந்தர்வாம் துஷ்டுஹு சித்தசாரணாகாம் வித்யாதர்யச்ச நனுதுகும் அப்சரோபியः சமம் ததா முமுச்சுஹு முனயோ தேவாகம் சுமனாம்சி முதான்விதாகாம் மந்தம் மந்தம் ஜலதராகா ஜகர்ஜுகு அனுசாகரம் நிசீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுः சர்வகுஹாசயகா ஆவிராசீத் யதா பிராச்யாம் தேசேந்துரிவ புஷ்கலகா தமத்புதம் பாலகம் அம்புஜயக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கணசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்யகிரீடகுண்டலம் த்விஷா பரிஷ்வக்தசகஸ்ரகுந்தளம் உத்தாமகாஞ்சங்கதகங்கணாதிபிஹிம் விரோச்சமானம் வாசுதேவ ஐக்ஷதா விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதாம் ச விஸ்மயோத்புல்லவிலோச்சனோகரிம் சுதம் விலோக்ய ஆனகதுந்திபிஸ்ததா கிருஷ்ணாவதாரோத்சவ சம்பிரமோ ஸ்பிருசன்னே முதா த்விஜேभ्यो ஆயுதம் ஆப்ளுதோ கமம் அச்சைனம் அஸ்தௌ அவதாரிய பூருஷம் பரம் நதங்கः கிருததீகிருதஞ்சலிः ஸ்வரோச்சிஷா பாரதசூதிகாகிரகம் விரோச்சயந்தம் கதபி பிரபாவவிதே அத ஆரப்யாந்தஸ்ய பிரஜகாः சர்வசமுர்த்திமானே ஹரேः நிவாசாத்மகுணைः ரமாக்ரீடமபூண்டுபா நாராயண 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 நாராம் நாராயண 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 நாராயணம். ஜய ஜய பாகவதா தேவா ஜய ஜய பாகவதா ஜய ஜய ராதா கிருஷ்ண ஸ்வரூபா ஜய ஜய பாகவதா பட்டுதரமருபூமௌ சரதம் பதி 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 பததாம் பிரதிபதலலிதம் த்வாம் த்யக்த்வா பரமசுகம் குதः தேவா ஜய ஜய பாகவதா பரமபதே பகவான் பக்த பரிபாலன குணவாம் கமலபவாய கிருபயா த்வாம் நிஜ கமலமுகேன ததௌ
देवा जय जय भागवता नवनवरसभरितं दिव्यं नारायणमुखगलितं नളിनासनदेवप्रददौ नारदमुनये त्वां देवा जय जय भागवता आलोढ्याखिल शास्त्रं भगवान् अनवाप्य मनःशान्तिम् आस्लाध्यातुलरसं ते शाश्वतम् आनन्दमाप परं देवा जय जय भागवतम् निगमान्ततरोर्गलितं मधुरं निरवज्यपदलसितं निर्गुणनिष्ठोऽपि श्रीसुखः नित्यं पिबति त्वां देवा जय जय भागवत कलिमलहरणं त्वां श्रुत्वा कैवल्यसुखप्रदं कृष्णप्रेमनिमग्नो राजा कृष्णपदाम्बुजमाप देवा जय जय भागवतम्
மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாத்மனே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம் காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியா ஆத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாய ஸ்மர ஓம் தத்சத்.